வாழ்க, குருவே துணை, குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். நான் சேலத்திலிருந்து அஸ்வமேனம் ராதா பேசுகிறேன். இந்த பதிவுல ஒரு கிரகம் நமக்கு பலவீனமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன மாதிரியான விட்டமின் குறைபாடு நமக்கு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த தான் பார்க்க போறோம். சூரியன் நமக்கு பலவீனமாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. சூரியன் 6, 8, 12 மறைஞ்சு இருக்கிறாரு, அல்லது நீசமா இருக்கிறாரு, அல்லது ராகு கேது பிடியில இருக்கிறாரு அப்படிங்கும்போது நமக்கு நிச்சயமாக விட்டமின் ஏ, விட்டமின் டி இந்த குறைபாடு, அயோடின், பொட்டாசியம் இது எல்லாமே நமக்கு உடல்ல குறைபாடாக இருக்கும். இதற்கு உரிய நம்ம உணவுகளையோ அல்லது டேப்லெட்டையோ நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்ம ஓரளவுக்கு சரி பண்ணிக்க முடியும். அடுத்தது பாருங்க, சந்திரன் இப்படி 6, 8, 12 மறைஞ்சு இருக்கிறது அல்லது நீசமா இருக்கும் பொழுது, ராகு கேது பிடியில் இருக்கும்போது நமக்கு விட்டமின் B2, B12 இது நிச்சயமாக குறைபாடாக இருக்கும். அடுத்தது ரிப்போகுளோபின் அப்படிங்கறதும் குறைபாடாக இருக்கும். செவ்வாய் நமக்கு 6, 8, 12 மறைந்து இருக்கும் போது B12, போலிக் ஆசிட் இது குறைவாக இருக்கும், நம்ம பாடியில குறைவாக இருக்கும். அதே போல குரு அப்படிங்கிற ஒரு கிரகம் 6, 8, 12 மறையும் பொழுது B6 அது குறைவாக இருக்கும். சுக்கிரன் நமக்கு 6, 8, 12 மறைஞ்சு இருக்கும் பொழுது அல்லது ராகு கேது பிடியில இருக்கும் பொழுது B3, நியாசிட் அப்படிங்கிற ஒரு சத்து, உயிர் சத்து நமக்கு குறைவாக இருக்கும். சனி கிரகம் நமக்கு பாதிப்ப பலகீனமாக இருக்கும் பொழுது விட்டமின் சி, விட்டமின் கே இது ரொம்ப குறைவாக இருக்கும். புதன் நமக்கு பாதிக்கப்பட்ட நிலையில பலகீனமாக இருக்கும் பொழுது நம்முடைய ஜாதகத்துல விட்டமின் B1 குறைவாக இருக்கும். இதற்கு தகுந்த உணவுகளை அல்லது உரிய மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது நமக்கு நல்ல உடலில் தெம்பு கிடைக்கும், உடல் சத்து கூடும். நன்றி, வாழ்க வளமுடன். அடுத்தது நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.